தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க ரேகாவை பார்த்ததுமே சிந்தாமணி, என்னம்மா தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க, நீங்கள் வீட்டுக்கு வந்தது சிந்தாமணி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்டே பேசிட்டே ரேகா உள்ளே போக, பாப்பா வரவர் சரியில்லைம்மா அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க வேலை பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க. சிந்தாமணி உடனே யோசிக்கிறாங்க, இது சரியில்லை, சீக்கிரமாகவே நம்ம ரேகாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சணும் அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. அந்த ஆள் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்குள்ளே நாமளே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துட வேண்டியதானே நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சிந்தாமணியும். அதுக்கிடையில் அடுத்த நாள் காலையில் சிந்தாமணி சீக்கிரமாக ரெடியாக, மம்மி எங்கே கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான விஷயமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வரையும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே ரேகா கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணியும், ஒரு முக்கியமான இடம் கை மாறி எனக்கு வருதுமா, அதனால தான் நான் போய் கையெழுத்து போட்டால் அந்த இடமும் எனக்கு உரியதாக மாறிடும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே இங்கே சிந்தாமணி கிட்ட அவங்க ஆளு சொல்கிறாங்க, அக்கா எல்லா இடத்தையும் உங்கள் பேர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வாங்க போகிற இந்த வீட்டோட சேர்ந்த இந்த இடத்த நம்ம பாப்பா பேர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமே, அதுவும் கூட நல்ல ஐடியா தானே இங்கே சிந்தாமணி நினைக்கிறாங்க. வாடி நம்ம போயிட்டு வரலான்னு ரேகாவை கூப்பிட, இல்லைம்மா எனக்கு அடுத்தவங்க சொத்து அடுத்தவங்க நலன்னு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்ல, இது ஒன்று நான் அடிச்சு வாங்கலடி, அவங்க என்கிட்ட பல லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க, அது மூலமாக வர்றதான் இது அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் எனக்கு வேணாம் மம்மி, உண்மையாக உழைக்கிறது மட்டும் எனக்கு என் பேரில் இருந்தால் போதும், இது நீங்கள் உழைக்கிறது அது அப்பாவுடைய ஆஃபீஸ், என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் பிஸ்னஸ் பண்ணவே ஆரம்பிக்கலை, அப்பாவுடைய ஆஃபீஸில் சின்ன ஒர்க் மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு பிறகு என்னுடைய ஆஃபீஸில் நான் எப்படி டெவலப் பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்ல, நாங்களாம் சொல்லி நீ என்ன கேட்க போகிற அப்படின்னு ரேகா கிட்டே பேசிட்டு இங்கே சிந்தாமணி கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு பிறகு இங்கே ரேகா சத்யாவை பார்க்க போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சத்யாவும் இங்கே ரேகாவுக்கு கால் பண்ணிவிட்டு, முக்கியமான வேலை விஷயமா உங்கள் அப்பா என்னை வெளியே அனுப்பியிருக்கார் ரேகா, நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே சத்யா ஃபோனை வச்சிடறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ரேகாவும், இப்போது அம்மா கூட போகலாம், அவங்க உண்மையிலேயே அவங்க முன்னாடி சொன்ன வேலையெல்லாம் விட்டுட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே இந்த இடத்த அவங்க பணம் கொடுத்து தான் வாங்குறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிட்டு தான் இங்கே ரேகாவும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போன ரேகா தான் அம்மா பார்த்துட்டு சிந்தாமணி கூட நிற்க, என்னம்மா வரலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா முக்கியமான வேலை விஷயமா கிளம்புனேன், கொஞ்சம் லேட் ஆகும், அதான் உங்கள் கூட வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டிலேருந்து இங்கே அதாவது யார் வராங்கன்னா விஜயாவும் மனோஜும் வராங்க. இவங்க எதுக்கு இங்கே வராங்க, ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இந்த பொண்ணு தாண்டா சிந்தாமணியோடைய ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்ல, வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த பொண்ணையாவது நம்ம பையனுக்கு கேட்டலான்னு பார்த்தா சிந்தாமணி அதுக்கும் முடியாதுன்ட்டாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜயா இருக்காங்க. மம்மி என்ன மம்மி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்கன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு வராங்க. ரேகா நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்ல, இல்லைம்மா ஏதோ இடம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்ல, அது அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன், இது இவங்களுக்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரேகா கிட்ட போய் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கேருந்து கூட்டிட்டு உள்ள போறாங்க. அதுக்கிடையில இங்க சிந்தாமணி கூட எப்போதுமே பக்கத்துல இருக்கவர், அவர் பக்கத்துல போயிட்டு இங்க கேக்குறாங்க, என்னாச்சு அங்கல், என்னாச்சு அம்மா ஏன் இவ்வளவு பதட்டப்படுறாங்கன்னு சொல்ல, உங்க அம்மா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொன்னாங்களா, அது இவங்களோட இடத்த தான் அப்படின்னு சொல்ல, இவங்களுடைய வீட்டையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா மாஸ்டருடைய வீட்டையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி இங்க அவருமே சொன்ன உடனே இங்க ரேகா என்ன பண்றாங்க, உடனே இங்க சத்யாவுக்கு கால் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு இங்க சத்யா கேட்குறாங்க. இல்லை உங்க அக்கா வாழ்கிற வீட்டை இப்போதைக்கு விற்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்ல, இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, பின்ன எதுக்காக உங்கள் அக்காவுடைய மாமியாரும் அவங்க மகனும் இங்கே ஆஃபீஸ் வரை வந்திருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தன் வீட்டை அவங்க பேரில் எழுதி கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பொய்யா சொல்கிறேன், நீயே பாருன்னு வீடியோக்கெல்லாம் அவங்களை காட்டவும் செய்கிறாங்க. அதை பார்த்ததும் சத்யாவால் நம்பவே முடியல. சத்யா உடனே சரி நீ ஃபோனை போய் நான் முத்து மாமா கால் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு முத்துவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை சத்யா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, இல்லை மாமா இப்போ தான் எனக்கு ரேகா கால் பண்ணாங்க, ரேகா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் தான் இருக்காங்க போல், அவங்க அம்மாவும் வேறு யாரும் இல்லை சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லும்போது கேட்ட முத்துவால் ஏற்றுக்கவே முடியலை. உடனே முத்து தான் அப்பா கிட்டே போய் விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் வரையும் வந்து நிற்கிறேன், இந்த விஜயாவும் சரி மனோஜும் சரி ஏன் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோன்னு கூட தெரியலை, அவங்க வந்தது இங்கே சாட்சி கையெழுத்து போடுறோம் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏமாற்றி இந்த சிந்தாமணி வரவழைச்சிருக்காங்க. சாட்சி கையெழுத்து தான் சொல்லிட்டு அவங்களையும் இங்கே நம்பவும் வச்சுருக்காங்க, அதுக்கு தான் இங்கே கையெழுத்து போடணும்னு வந்து நிற்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த வீட்டையும் தான் பேரில் மாற்றி எழுதுறதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு இங்கே விஜயாவுக்கோ மனோஜுக்கோ கொஞ்சம் கூட தெரியலை. உண்மையை கேள்விப்பட்டதுமே இங்கே நேராக ஆஃபீஸ்க்கே ஓடி வந்துடுறாங்க முத்து விஜய் அண்ணாமலை எல்லாருமே. கையெழுத்து போட போகிற நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்க விஜயா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க என்னாச்சு, ஏன் இவ்வளோ அவசரமாக இங்கே வந்தீங்க, ஏதாவது வேலையா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சிந்தாமணி பார்க்குறாங்க. சிந்தாமணிக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க உங்ககிட்டேருந்து வீட்டை அவங்க பேரில் மாற்றி எழுதுறதுக்காக நடக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நடக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு அது கூட தெரியலை அப்படின்னு சொல்ல, ஏண்டா இவ்வளோ படிச்சிருக்கீங்க
பத்திரிக்கையை முட்டாளாட்ட நின்றுட்டு இருக்க, எதையுமே படிச்சு பார்த்து சைன் பண்ணுவோன்னு அறிவு கூடவா இல்லை அப்படின்னு அங்கே நிற்கிற முத்துவும் திட்டுறாங்க. அப்பா உண்மையிலே இவன் போய் படித்தானா இல்லை பணத்தை கொடுத்து தான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தானான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குன்னு எங்கள் முத்தை திட்டுறாங்க. அப்போது விஜயாவை பார்த்து அண்ணாமலை, ஏன் விஜயா இந்த பத்திரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த பத்திரம்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரேகா அந்த பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எந்த பத்திரம் தான் சொல்லும்போது சிந்தாமணி வாயடிச்சு போய் நிற்க, ஏ மம்மி நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணலை, இதெல்லாம் எப்போதே விட்டுட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் தப்புக்கு மேலே தப்பை பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதனால தான் நான் உங்கள் பக்கத்துலேயே வரதில்லை, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட இருக்கிறதில்ல, அதனால தான் நான் அப்பா கூடவே இருந்துட்டு போகலான்னு நினச்சி நான் அவங்க கூட மட்டுமே இருக்கேன். வாழ்க்கையில் நீங்களும் அப்பாவும் ஒன்று சேருவீங்கன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் இனி அப்படி ஒரு எதிர்பார்ப்பே வேண்டான்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இதில் எனக்கு கல்யாணத்தை பற்றி வேற அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் என் வாழ்க்கையும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்க வேலை மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்டேருந்து நான் எதையுமே எதிர்பார்க்க போகிறதில்ல. இனி நீங்கள் யாரோ நான் யாரோ மம்மி அப்படின்னு எங்கள் ரேகா வேகமாக சத்தம் போட்டு பேசவும் செய்ய, என்ன கண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க கிட்டேருந்து ஏமாற்றி இவங்க வீட்டை எழுதி வாங்கணும், அதுவும் சாட்சி கையெழுத்துன்ற பேரில் இவங்களை பொய் சொல்லி ஏமாற்றி இங்கே வரவழைச்சிருக்கீங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும். இதில் என் பேரில் வேற இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன்ற மாதிரி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்களை ஏமாற்றி ஒருத்தவங்க விஷயத்தை வந்து பிடுங்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ரேகா சொன்னதை கேட்டதுமே விஜயாவும் அந்த மனோஜும் வாயடிச்சு போய் நிற்க, இப்படியே ஒருத்தவங்க கிட்ட பத்திரத்தை கொடுத்து ஏமாறுவீங்கன்னு சொல்ல, நாங்கள் அந்த ஃபினான்சியர் கிட்ட தான் பத்திரத்தை கொடுத்தோன்னு சொல்ல, அந்த ஃபினான்சியரே எங்கள் அம்மாவுடைய ஆள் தான் அப்படின்னு ரேகாவும் சொல்கிறாங்க. இனிமேல் உங்கள் முகத்தில் நான் முழிக்க கூட மாட்டேன். என் வாழ்க்கையில் என் கல்யாணத்தில் நீ எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் தலை போதும்னு ரேகா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. இதுக்கிடையில் முத்து வந்துட்டு, அப்பா பாத்தியாப்பா, இதுக்கு முன்னாடி இந்த மனோஜ் மட்டும் தான் ஃப்ராடு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான், இப்போ அம்மாவும் கூட சேர்ந்து எல்லா ஃப்ராடு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பத்திரத்தை இந்த அம்மா எப்படி ஆட்டையை போடணும்னு நினச்சிருக்குன்னு பாருங்கள். உன் மேலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைக்க கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்ல, என்ன ஏன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்டா? உன் அண்ணனும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என்கிட்ட பல லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, கையெழுத்தை போட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா இதெல்லாம்னு சொல்ல, அப்படி அவங்க 2 பேரும் பணம் வாங்கியிருக்கிறதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி கேட்கணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு பதிலாக ஒருத்தவங்க வீட்டை அபகரிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இனி இந்த வீட்டு பத்திரம் உங்ககிட்ட எல்லாம் இருக்காது, என்கிட்ட தான் இருக்குன்னு அண்ணாமலையை எடுத்துக்கிறாங்க. விஜயா மனோஜ் 2 பேரும் சிந்தாமணியை பார்த்து, உங்களை நம்பினதுக்கு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்களே, அந்த வீட்டு மேலே ஆசைப்பட்டு தான் வீட்டு பத்திரத்தை கேட்டு அடிக்கடி எங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்களா? இப்போ தானே தெரியுது கீழ்த்தரமான வேலையை பார்த்து இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதுல இங்கே எந்த விதமான பெருமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சிந்தாமணியை பார்த்து திட்டுறாங்க. சிந்தாமணி அப்படியே அவமானப்பட்டு நிற்க, இங்கேருந்து போன ரேகா இங்கே அந்த சத்யாவை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. சத்யா நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு, உங்கள் அம்மா தப்பு பண்ணாலும் நீங்கள் அவங்க பக்கம் நிற்காமல் இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக தாங்க இருக்குன்னு சொல்ல, எங்கள் அம்மான்னு இல்லை, யார் தப்பு பண்ணாலும் நான் அவங்க பக்கம் என்றைக்குமே நிற்க மாட்டேன். உண்மை நியாயம் நேர்மை இது மட்டுமே தான் இருந்தால் அவங்க பக்கம் நான் நிற்கவும் செய்வேன். அதுதான் இந்த ரேகா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நான் சொன்னதை பற்றி யோசிக்கிறேன்னு டைம் கேட்டிங்களே, யோசிச்சிங்களான்னு இங்கே ரேகா கேட்குறாங்க. நல்லா யோசிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது, என்னன்னு சொல்லி கேட்க, இனி என் லைஃப் லாங் என்னுடைய லைஃப் பார்ட்னராக உங்களை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் அதே சமயம் உங்கள் அப்பாவை நினைக்கும் போது தாங்கன்னு சொல்லும்போது, எங்கள் அப்பாவுக்கு உங்களை நிச்சயமாக பிடிக்கும் சத்யா, அதை நான் பார்த்துக்கிறேன். இனி எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு அம்மா கூட எங்கள் அப்பா வாழாமல் இருக்கிறதே பெரிய ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயந்தான் அப்படின்னு இங்கே ரேகா சொல்கிறாங்க. ரேகாவுடைய காதலை இங்கே சத்யாவை ஏற்றுக்கிறாங்க. சத்யா ரேகா 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இங்கே முத்து மீனா இவங்க கையில் பத்திரத்தை அண்ணாமலை ஒப்படைச்சி, இனி இது உங்கள் கையில் தான்ப்பா இருக்கணும், இனி இது யாருக்காகவும் எதுக்காகவும் என்றைக்குமே வெளியே எடுக்கக்கூடாது. இங்கே பார்மா மீனா, ஏற்கனவே இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்தப்போ நீ இதை நம்மக்கிட்ட இருக்கிறது சரியாக இருக்காது, இது யாருடைய வீடோ அவங்கக்கிட்ட இருக்கிறதா சரியாக இருக்கும்னு நினச்சி நீ விஜயா கையில் கொடுத்தேன். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லைம்மா, இந்த வீடும் இந்த வீட்டோட பொறுப்பு நீ உன் கையில் மட்டுமே தான் இருக்கணும். விஜயா இந்த வீட்டில் இருக்கலாம் வாழலாம், ஆனால் எதையுமே எதுக்காகவும் எடுக்கவும் முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. விஜயா அப்படியே அதிர்ச்சியை விட்டு வேலை முடியாமல் நிற்கிறாங்க. எல்லாம் மனோஜால தான் மனோஜை போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க எங்கள் விஜயா. ஆனாலும் இங்கே அண்ணாமலை சொன்னதை எதையுமே மீனாவால் செய்ய முடியவும் இல்லை.